வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸில் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன, அது என்ன வித்தியாசம், அந்த கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் கட்டிங் வந்து என்ன மாதிரி ஆங்கிளில் நம்ம மடித்து போட்டு கட் பண்ணால் அது வந்து சைடில் ஜாயிண்ட் வராமல் பெரும்பாலும் நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இப்போ வந்து சைடில் வந்து நம்ம 4 டாட்ஸ் வருது. இப்போது சில ப்ளவுஸில் வந்து 4 டாட்ஸ் பிடிக்கிறோம். அந்த டாட் வந்து பிடிக்கிறது வந்து எதனால், அப்போ அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு ப்ளவுஸுக்கு 2x2 கிளாத்தில் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கரை பகுதி பக்கமாக தான் நம்ம வந்து உயரம் ஃபஸ்ட்டில் எடுப்போம். பேக் சைடு உயரம் எடுப்போம், அப்புறம் அகலம் எடுப்போம். அதுக்கும் அப்புறமா நம்ம வந்து முன் பக்கத்துக்குள்ள உயரம் எடுப்போம். இப்போ நான் இது பேக் சைடாக தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கும் மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை தான் நம்ம முன் பக்கத்துக்குள்ள உயரம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம 2ஆக மடித்து இன்னும் 2ஆக நம்ம மடிப்போம். இந்த மாதிரி 2ஆக மடித்து நான் இதை தனித்தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கும் மேலே உள்ள கிளாத்தை அப்படியே நம்ம அதுக்கும் மேலே மடித்து இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் வச்சு தான் நம்ம நேர் கட்டிங்க்கு வந்து கட் பண்ணுவோம். சைடில் உள்ளதை நம்ம ஸ்லீவுக்காக கட் பண்ணுவோம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா அந்த கரை பகுதி வருது பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு குறுக்கு வாட்டில் அந்த நூல் இலைகள் வருது. அதனால் நம்ம அதை ஸ்லீவுக்கு கட் பண்ணாமல் ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணலாம். இப்போ இதுக்கும் மேலே நம்ம கட் பண்ணி எடுத்ததை நம்ம ஸ்லீவுக்காக பண்ணலாம். இப்போ இது வந்து பேக் சைடு அளவு இதில் 22 இன்ச்சு அகலத்தில் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது 22 இன்ச்சு அகலம் எடுத்துருக்கும் போது இதோட உயரம் வந்து 16 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு 22 இன்ச்சு அகலம் இருக்கிறதா இருந்தால் தான் நீங்கள் சைடில் உள்ளதையும் ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இதை விட அகலம் அதிகமான ப்ளவுஸுக்கு அப்படிங்கும்போது இதுக்கும் மேலே நம்ம கட் பண்ணி எடுத்தது தான் நம்ம ஃப்ரண்ட் சைடுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம 2ஆக மடிக்கிறோம். மடிச்சுட்டு இதை வந்து நம்ம எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நேராக வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நேர் கட்டிங். இப்போ இதையே நம்ம கொஞ்சம் கிராஸில் நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம ஷோல்டரோட அளவு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நான் இதில் 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 5.5 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு பொதுவான ஒரு அளவு. இப்போ அதிலிருந்து வெட்டுப்பாகம் 3 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கிளாத்தை பாருங்கள். இதை வந்து அப்படியே நம்ம மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு நேர் கட்டிங். நேர் கட்டிங்னா அந்த நூல் இலைகள் வந்து இந்த மாதிரி நேராக இருக்குது. அதையே நம்ம இந்த மாதிரி கிராஸில் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். கிராஸ்லங்கும்போது அந்த கரை பகுதி உங்களுக்கு இந்த சைடாக வருது பாருங்கள், அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த நூல் இலைகள் உங்களுக்கு கிராஸில் வருது, அதுதான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங். இப்போ அந்த நூல் இலைகள் வந்து அந்த சைடாக வச்சுருக்கும்போது சைடில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து நம்ம சைடு கட்டிங் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயிண்ட் வராமல் இருக்கும். மேலே ஆம் ஹோலுக்கு நம்ம கட் பண்ணுற அளவில் இருந்தும் உங்களுக்கு கீழே இறங்கி இல்லாமல் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆம் ஹோல் எவ்வளோ வருதோ அந்த இடத்துல அது வர்ற மாதிரி வச்சுருங்க. அப்புறம் மேலே நமக்கு ஷோல்டர் வெட்டுப்பாகம் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அதை விடவும் கம்மியாக நம்ம வச்சுருக்கிற அந்த கிளாத் வந்து இருக்கக்கூடாது. அந்த மேலே இருக்குது பாருங்கள் முக்கோண ஷேப்பில், அது வந்து உங்களுக்கு நமக்கு வெட்டுப்பாகத்தை விடவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அதை கொஞ்சம் மேலே தூக்கி இந்த மாதிரி விட்டுட்டு அதில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டரோட அளவை அதுக்கும் மேலே நீங்கள் அடையாளப்படுத்தலாம். இப்போ இதில் 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த பகுதியில் அடையாளப்படுத்தும் போது உங்களுக்கு நம்ம அந்த ஷோல்டர் உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறாமல் அந்த ஷோல்டர் வெட்டுப்பாகத்துக்கு அந்த கிளாத் வருது. இப்போ இதில் கரெக்டாக வருது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆம் ஹோல் பார்க்கலாம். இப்போ ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் பார்க்கலாம். இதில் வந்து நான் 5 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இந்த பகுதியில் அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ இதிலேருந்து நேராக நம்ம பேக் சைடு உள்ள அளவுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். மேலே உள்ள கிளாத்தில் நீங்கள் ஒரு லைன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அளவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கீழே இருக்குது உங்களுக்கு பேக் சைடு அளவு, அந்த கிளாத்தோட அளவுக்கு மேலே உள்ள கிளாத்தில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் இது வந்து நெக்கு சைடு, அந்த பக்கத்துலேயும் கீழே இருக்கக்கூடிய கிளாத்துக்கு அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு
ஆம் ஹோல், நெக்கு அப்புறம் எல்லாமே நம்ம அளவெடுக்கலாம். இனி நம்ம முன்பக்க உயரத்தை பார்க்கலாம். உயரம் வந்து அந்த ஷோல்டர் வெட்டு பாகத்துக்கு சென்டரில் இருந்து முன்பக்க உயரம் பார்க்கலாம். இதில் 13 இன்ச் அளவுக்கு முன்பக்க உயரம் வைக்கிறேன். இதுக்கு சென்டராக நான் அந்த டேப் வைக்கிறேன். கீழே அந்த பகுதியில் அடையாளப்படுத்தி விடலாம். அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இப்போது நெக் வந்து மேலே இருந்தே நம்ம பார்க்கலாம். 6.5 இன்ச் அளவுக்கு நெக் அடையாளப்படுத்திட்டு அந்த ஓப்பன் பகுதியில் ஹூக் மாற்ற பகுதிக்கு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இதில் 4.25 இன்ச் அளவுக்கு இதில் நான் அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதிலேருந்து சைடு பக்கம் நமக்கு ஆம்ஹோலுக்கும் கீழே வரக்கூடிய அந்த கிளாத்தோட அளவு 6 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இதில் இந்த சைடில் இருந்து அப்படியே இந்த பகுதி வரைக்கும் வரைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் சைடில் கொண்டு இந்த லைனை முடிச்சிடலாம். அப்புறம் ஆம்ஹோல் வரையலாம். ஆம்ஹோல் எப்போதும் போல் நம்ம ஒரு சதுரமாக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம வளைவாக கட் பண்ணுறதை வரைஞ்சி விடலாம். இப்போ இதில் கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்துக்கு வந்து நீங்கள் குழிவாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பேக் சைடு நீங்கள் என்ன மாதிரி 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் அளவெடுத்து அதை வளைவாக கட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கே பண்ணினாலே போதுமானது. இந்த மாதிரி ஒரே லைனே நம்ம போட்டுட்டு கட் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் நெக்கு மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவை கீழையும் நம்ம அடையாளப்படுத்திட்டு அதை நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நெக்கு வந்து உங்களுக்கு எப்படி வரையணுமோ கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் விரிவாக வரையலாம். இல்லை இது வந்து எப்போதும் சாதாரணமாக நம்ம வரையக்கூடிய நெக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். ஏன்னா கிராஸ் கட்டிங் வந்து ரொம்ப அகலமாக நீங்கள் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சாலே உங்களுக்கு போதும். ஏன்னா அந்த கிளாத் வந்து இழுத்து கொடுக்கும். இப்போ இதில் பேக் சைடு வந்து நீங்கள் எவ்வளோ மடித்து தைப்பீங்களோ அந்த அளவுக்கு நாம் விட்டுட்டு பட்டியோட அளவெடுக்கணும். பட்டியோட அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் உள்ள கிளாத் எல்லாமே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அளவெடுக்கலாம். மேலே உள்ளதையும் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போது முன் பக்கம் இந்த கழுத்து மட்டும் நான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாத்தை தூக்கி விட்டுட்டு நீங்கள் அடியில் இருக்கிறது உங்களுக்கு பேக் சைடு அளவு நெக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பகுதியில் அடையாளப்படுத்துங்க. இப்போ இதில் பட்டியோட அளவை நாம் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இதில் சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போது பேக் சைடு அளவை இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இப்போது இந்த சைடில் உள்ள கிளாத்துக்கு தையலுக்காக விடக்கூடிய அளவு அந்த கிளாத்தை அடையாளப்படுத்திட்டு அதை அப்படியே தூக்கி மேலே மடித்து வச்சு பாருங்கள். அது எந்த இடத்துல மடியுதோ அந்த இடத்துல அடையாளப்படுத்துங்க. அது வரைக்கும் அந்த கிளாத்தை நாம் பட்டியோட அளவு எடுக்கணும். இப்போ மேலே அடையாளப்படுத்தியிருக்க பகுதியிலேருந்து கீழே நமக்கு தையலுக்கு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கணும். சைடில் நம்ம இன்னொரு டாட் பிடிக்கணும் அப்படின்னா அதை விடவும் இன்னும் 1/4 இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பட்டியோட அளவை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகும். நம்ம இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ அந்த டாட் வந்து நம்ம என்ன அளவுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவு அந்த இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் பிடிங்க. இப்போ சென்டர் டாட் இந்த பகுதியில் வருது அப்படின்னு வைங்க. இந்த பகுதியில் தான் நமக்கு முடியுது. இப்போ இதிலேருந்து 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு அதுக்குங்க நீங்கள் சைடில் வரக்கூடிய டாட் வந்து நீங்கள் பிடிக்கலாம். அப்போ அந்த அளவு வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக விட்டுருக்கீங்க 1/4 இன்ச் அதிகமாக விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 1/4 இன்ச் அளவை பிடிச்சிருங்க. அப்போ சைடு ஜாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு சரியாக வரும்.
இப்போ இதில் கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிராஸ் கட்டிங் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க வந்து போடலாம். ஏன்னா அந்த கிராஸில் அந்த கிளாத் வரும்போது அந்த செஸ்ட் பகுதியில் அதிகம் சதைப்பிடிப்பு இருக்கிறவங்க வந்து நம்ம போடும்போது நம்ம உடல் வந்து ரொம்ப பருமனாக தெரியாமல் நம்ம உடலோட அது நல்ல அமைப்பாக இருக்கும். செஸ்ட் பகுதியும் உங்களுக்கு அந்த கப் ஷேப் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப லூஸாக அந்த சதைப்பிடிப்பு எல்லாம் இல்லாமல் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த உடல் அமைப்பை எடுத்துக்காட்டும். அதே சமயம் ரொம்ப லீனாக இருக்கிறவங்க நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டீங்க அப்படின்னா உங்களை இன்னும் ரொம்ப லீனாக அது தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு அவ்வளவா பொருந்தாது. ரொம்ப லீனாக இருக்கிறவங்க வந்து நேர் கட்டிங் போடலாம். நேர் கட்டிங்லே நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து நல்ல அமைப்பாக நீங்கள் தச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நல்ல அழகாக உங்களுக்கு செஸ்ட் பகுதியெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லீனாக இருக்கிறவங்க வந்து கிராஸ் கட்டிங் பெரும்பாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து 4 டாட்ஸ் அப்போ நம்ம எதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போது பார்த்திங்கன்னா அதே சமயம் கிராஸ் கட்டிங் வந்து குண்டாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செஸ்ட் பகுதியில் வந்து சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் கிராஸ் கட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த டைட்டாக அந்த கப் ஷேப் எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பகுதியில் வந்து செஸ்ட் பகுதி வந்து கொஞ்சம் தூக்கலாக அந்த கப் ஷேப் எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு டாட் இருக்கும்போது அந்த கப் ஷேப் எல்லாமே அவங்களுக்கு அமைப்பாக வரும். அப்போது கப் ஷேப் வந்து நமக்கு அந்த தூக்கலாக தெரியணும் அப்படின்னு இருக்கும்போதும் அந்த 4 டாட் பிடிக்கும்போது அந்த அளவு வந்து சரியாக வருது. இப்போ 4 டாட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த பட்டியோட அளவை அதிகமாக எடுத்துகிட்டு சைடில் ஒரு டாட் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பிடிக்கிறோம். அதே சமயம் இப்போ வந்து பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் தச்சு பழகுறீங்கன்னே வைப்போம். இப்போது தச்சு பழகும்போதும் கூட உங்களுக்கு சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சில சமயங்களில் சைடு ஜாயிண்ட் உங்களுக்கு வந்து சரியான அளவில் வந்து முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த உங்களுக்கு எவ்வளவு அளவு அதிகமாக வருதோ அந்த அளவை அதுக்காக நீங்கள் ரொம்பவும் 3/4 இன்ச் 1 இன்ச்சுக்கெல்லாம் கூட நீங்கள் சைடு டாட் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. அதுவும் உங்களுக்கு அமைப்பாக வராது. ஒரு 1/4 இன்ச்சு அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக நம்ம எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம். என்ன பண்ண நம்ம ஆம்ஹோல் சைடில் நீங்கள் கட் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த சைடில் லைட்டாக அந்த ஒரு தையல் நீங்கள் போட்டு ஒரு டாட் பிடிச்சிட்டு அந்த சைடு ஜாயிண்ட் பண்ணிங்கனாலும் அந்த அளவு சரியாக வரும். அந்த மாதிரியும் கூட அந்த 4 டாட் வந்து நீங்கள் பிடிக்கலாம். இப்போது 4 டாட் வந்து எதுக்கு நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பேக் சைடு அளவு கட் பண்ணது போக அதுக்கும் மேலே இருந்த கிளாத்தில் நம்ம ஸ்லீவுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி சதுரமான கிளாத்தாக இருக்குது. இப்போ இந்த கரை பகுதி இந்த சைடில் இருக்குது. இப்போ இந்த கரை பகுதி பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது நீளத்தில் இருக்கணும். கையோட நீளத்துக்கு அந்த கரை பகுதி வரணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை 2ஆக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு உங்கள் ப்ளவுஸுக்கு வந்து சுற்றுப்பாகம் மொத்த சுற்று எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் 18 இன்ச் அளவுக்கு ஒரு கையோட சுற்றுப்பாகம் வேணும். இப்போ இதில் 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தூக்கி வச்சிடலாம். தூக்கி வைக்கும்போது நம்ம வந்து வளைவாக கட் பண்ணுறது இந்த கார்னர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மேலேருந்து அந்த மாதிரி நம்ம வரைகிறோம். வரையும்போது அந்த கரை பகுதி வந்து உங்களுக்கு இந்த சைடில் கீழே இருக்குது பாருங்கள். அப்போ அது உங்களுக்கு நீள் வாக்கில் உங்களுக்கு வருது. அந்த கையோட அமைப்பு 3/4 இன்ச் அளவுக்கு முன்பக்கம் குழிவாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி நம்ம மடித்து கட் பண்ணோன்னா உங்களுக்கு வரும். இந்த சைடில் உள்ளதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக அந்த ஸ்லீவோட கிளாத் வருது. இதில் முன்பக்கத்துக்கு மேலே உள்ள 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த பக்கம் ஜாயிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே இருக்குது மேல் பக்கம் இருக்கிறது எது இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்று அப்படியே நீங்கள் ஒரு ஸ்லீவுக்கு வச்சுட்டு இன்னொரு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி மடிச்சிருங்க. அப்போ அந்த குழிவாக கட் பண்ணியிருக்குது 2 பக்கமும் முன் பக்கம் வர்ற மாதிரி வருது. இப்போ 2 ஸ்லீவுக்கும் வர மாதிரி வந்துட்டு இதில் வந்து நூல் இலைகள் வந்து உங்களுக்கு நீள் வாக்கில் வருது. அந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்லீவ் வந்து சுருக்கம் விழாமலும் உங்களுக்கு அந்த அமைப்பாக உங்களுக்கு ப்ளவுஸும் நல்லா அமைப்பாக வரும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாருக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.